அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார் பேசுகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு 3. இந்த வீடியோவில் 25 கேள்வி இருக்குது. முழுமையாக பாருங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை பதிவிடுங்க. நாளைக்கு என்ன தலைப்பு அப்படிங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் படிச்சுட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி போஸ்ட்டு போடணுன்னா 10 பிக்சருக்கு மேலே என்னால் போட முடியல. அதனால் டெலகிராம் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும். 4 கூற்று கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். உங்கள் டைம் ஸ்டார்ட் நவ். அதை சீக்கிரம் கண்டுபிடிங்க. சரி, விடையை பார்க்கலாமா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். வல்லின எழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இது சரியான்னு கேட்டால் சரிதான். வல்லின எழுத்துக்கள் மார்பில் தான் பிறக்கிறது. அடுத்த பாயிண்ட்டு, மெல்லின எழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதுவும் சரிதான். மெல்லின எழுத்துக்கள் மூக்கில் தான் பிறக்குது. அடுத்து, உயிரெழுத்துக்கள் 18ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இது தவறு. நல்லா கவனிங்க. உயிரெழுத்துக்கள் கழுத்தில் தான் பிறக்குது. ஆனால் உயிரெழுத்துக்கள் எத்தனைங்க? உயிரெழுத்துக்கள் 12 தான். மெய் எழுத்து தான் 18. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் தப்பு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. சரிதாங்க. ஆயுத எழுத்து எங்கே பிறக்குது? தலையில் பிறக்குது. அப்போ இங்கே தவறானது என்பது 3 மட்டும்தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 99 வகையான பூக்களின் பெயர் இடம்பெற்றுள்ள நூல் எது? 99 வகையான பூக்களின் பெயர் இடம்பெற்ற நூல் குறிஞ்சிப்பாட்டுங்க. குறிஞ்சிப்பாட்டில் தான் 99 வகையான பூக்களுடைய பெயரை சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. புள்ளி இருக்காது. புள்ளி வச்சா என்ன ஆகுங்க? ஓலைச்சுவடி கிழிந்து விடும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஓலைச்சுவடி எழுத்துக்களில் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. இது கரெக்டுங்க. வேறுபாடு இருக்காது. இது கரெக்டு தான். அப்போ சரியான கூற்று என்பது 2 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருந்தாதது. கை அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதை இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கக்கூடாதுங்க. எல்லாமே சரிதான். கை அப்படின்னா வண்டு அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, வரிசை என்ற அர்த்தம் இருக்குது, சதுரம் என்ற அர்த்தமும் இருக்குது, சங்கு என்ற அர்த்தமும் இருக்குது. எல்லாமே சரிதாங்க. இங்கே தவறானது எதுவுமே கிடையாது. உங்களை குழப்பறதுக்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. எழுத்துக்கள் உருவாகும் இடம். அதை வச்சு கேட்டிருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சரி, பாருங்கள். இக்கு இங்கு இந்த 2 எழுத்தும் எப்படி உருவாகுது? இந்த 2 எழுத்தும் நாவுடைய முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் உருவாகிறது. இச்சு இந்த 2 எழுத்தும் எப்படி உருவாகுது? நாவுடைய இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதியை தொடுவதால் உருவாகிறது. இட்டு இன்னு எப்படி உருவாகிறது? நாவுடைய நுனிப்பகுதி அன்னத்தின் நுனிப்பகுதியை தொடுவதால் உருவாகிறது. இத்து இந்து உச்சரித்து பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவீங்க. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியை தொடுவதால் உருவாகிறது. இதுதான் விடை. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். உரை நடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. இது சரியான்னு கேட்டால் சரிதான். யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கினா அதுதான் வசன கவிதைன்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்கள். ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி ப்ரீ வெர்ஸ்ன்னு சொல்லுவாங்க என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதிதாசனால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். அப்போ இங்கே சரியான கூற்று என்பது கூற்று 1 மட்டும் சரி. 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சரி, பாருங்கள். அகூபாரம். அகூபாரம் அப்படின்னா ஆமை கடல். அகூபாரம் உச்சரிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்க.
அகூபாரம் அப்படின்னா ஆமைக்கடல், அகை அப்படின்னா வருத்தம் மலர், அகோடம் அப்படின்னா கமுக மரம், அகோடம்னா கமுக மரம், அங்கனம் அப்படின்னா சேரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. குறிஞ்சிப்பாட்டு அதை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் கபிலர். கரெக்டு, அவர் தான் எழுதியிருக்காரு. குறிஞ்சிப்பாட்டில் 99 வகையான பூக்களின் பெயர் இருந்தது. இதுவும் கரெக்டு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். குறிஞ்சிப்பாட்டு என்பது 8 தொகை நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது தவறுங்க. அடுத்த பாயிண்ட். உவேசாவிற்கு கிடைத்த குறிஞ்சிப்பாட்டு நூலில் 96 பூக்களின் பெயர் மட்டுமே இருந்தது. இது சரிதான். அப்போ தவறான கூற்று என்பது 3 மட்டும்தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். உவேசா பதிப்பித்த நூல்களை பொறுத்துக. உவேசா பதிப்பித்த நூலை கரெக்டாக பொருத்தணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? மும்மணி கோவை இதில் 2 நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. தூது இதில் 6 நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. அந்தாதியில் 3 நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. உலாவில் 9 நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது? கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. உச்சரித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? விடை இவ்வு. உச்சரித்து பாருங்கள். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணையும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வசன கவிதை வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இது சரிங்க. அடுத்த பாயிண்ட்டு. இவ்வசன கவிதையே மரபு கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. இது தவறு. இவருடைய வசன கவிதையை பின்பற்றி எழுதப்பட்டது புது கவிதை, மரபு கவிதை கிடையாது. புது கவிதை என்பதுதான் சரி. அப்போ இங்கே 2வது பாயிண்ட் தவறு. அப்போ சரியான கூற்று என்பது 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். இளம்படுதல் பொருள் அறிக. இளம்படுதல்னா என்னங்க? இளம்படுதல். இப்படியே பார்க்கலாங்களா? வறுமை அடைதல். இளம்படுதல்னா வறுமை அடைதல். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. உவேசா அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். உவேசா திருவாரூர் மாவட்டத்தில் உத்தமதானபுரத்தில் பிறந்தார். கரெக்டு. உத்தமதானபுரத்தில் பிறந்தார். எங்கே இருக்குது? திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த பாயிண்ட். உவேசாவுடைய இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியம் என்பது தப்பு. வேங்கட ரத்தினம். வேங்கட ரத்தினம் என்பது தான் சரி. அதனால் இந்த கூற்று தவறு. அடுத்த பாயிண்ட். உவேசா என பெயர் வைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். கரெக்டுங்க. 4வது பாயிண்ட். உவேசா 1855 முதல் 1942 வரை வாழ்ந்தார். கரெக்டு. அப்போ தவறானது என்பது 2வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாரதியாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது. பாரதியாருடைய சிறப்பு பெயரில் எது பொருந்தாததுங்க? விடையை பார்க்கலாங்களா? நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலான்னு சொல்லுவோம். சிந்துக்கு தந்தைன்னு சொல்லுவோம். பாட்டுக்கு ஒரு புலவன் சொல்லுவோம். புது கவிதையின் தந்தைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்? புது கவிதையின் தந்தை என்பவர் வேறொருவர். அவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். புது கவிதையின் தந்தை யாருங்க? பாரதியார் கிடையாது. புது கவிதையின் முன்னோடின்னு வேணால் சொல்லலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? வல்லின எழுத்து எங்கே பிறக்குதுங்க? ஃபஸ்ட்டு கேள்வியிலேயே இதுக்கான விடை இருக்குது. விடையை பார்க்கலாமா? வல்லின எழுத்துக்கள் மார்பில் பிறக்கிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். கரெக்டு. யார் எழுதுனாங்க? உவே சாமிநாதர் எழுதினார். சரிங்களா? இங்கே இருக்கிற 2 பாயிண்ட்டும் உவே சாமிநாதர் அவரை பற்றியது. இது கரெக்டு. அடுத்த பாயிண்ட்.
அஃது என் சரித்திரம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. என் சரிதம் அப்படிங்கிற பேரில் தான் நூலாக வந்திருக்கும். என் சரித்திரம் கிடையாது, என் சரிதம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரிங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருந்தாதது. கோ அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கோ என்றால் அரசன் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது, வானம் என்ற அர்த்தம் இருக்குது, பூமி என்ற அர்த்தம் இருக்குது. உலகு வராது. கை அப்படின்னா தான் உலகம், உலகு அப்படி வரும். சரிங்களா? அப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். உவேசாவின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி எக்ஸாமில் வந்த கேள்விங்க. உவேசாவின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் 2 பேர் சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? விடை ஜியு போப்பும் பாராட்டியிருப்பாங்க, சூழியல் வின்சோன் அவங்களும் பாராட்டியிருப்பாங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. உவேசா அவரை பற்றி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுக்கான பகுதி என்னங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். சரிங்களா? 10 பிக்சருக்கு மேலே என்னால் அனுப்ப முடியாது. அதனால் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறது பெட்ரு. இன்னும் ஜாயின் பண்ணலின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? வி சாமிநாதர் நினைவாக 2008 அஞ்சல் தலை வெளியிடப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க? 2006 தான் வெளியிட்டாங்க. அடுத்த பாயிண்ட்டு. உவே சாமிநாதர் நினைவாக 1942 சென்னை பெசன்ட் நகரில் நூலகம் உருவாக்கப்பட்டது. இது கரெக்டுங்க. அப்போ விடைன்னு பார்த்தா கூற்று 2 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள். அகர்ணம் அப்படின்னா பாம்பு, அகலம் என்றால் பூமி, அகலன் அப்படின்னா ஏழை, அகவளன் அப்படின்னா பாணன். அடுத்த கேள்வியை பாருங்கள். உவேசா அவர்களின் பிறந்த நாளை தமிழக அரசு எந்த தினமாக அனுசரிக்கிறது? உவேசா பிப்ரவரி 19 பிறந்தார். அந்த தினத்தை தமிழக அரசு என்னான்னு கொண்டாடுறாங்க? விடையை பார்க்கலாங்களா? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். பொருத்தியாச்சுங்களா? விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள். அகலான் அப்படின்னா வயலெலி, அகூட்டம் என்றால் மிளகு, அகாரி என்றால் இந்திரன் இடி, அகூட கந்தம்னா பெருங்காயம். அடுத்த கேள்வியை பாருங்கள். மேல்வாயை நாக்கி நுனி வருடுவதன் மூலம் பிறக்கும் எழுத்துக்கள் என்னென்ன? மேல்வாயை நாக்குடைய நுனி வருடுவதன் மூலம் பிறக்கும் எழுத்துக்கள். விடையை பார்க்கலாங்களா? இல்லு. உச்சரித்து பாருங்கள். இல். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான இணையை கண்டுபிடிக்கவும். கலைச்சொற்களை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இதில் 3 மட்டும்தான் தவறுங்க. கட்டண குறைப்பு அப்படின்னு வரக்கூடாது, வரி குறைப்பு அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? வரி குறைப்பு என்பது தான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்னென்ன? இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். விடையை பார்க்கலாங்களா? ஊ. இந்த 2 எழுத்துக்களும் பிறக்கும். ஊ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் முடிந்தது. இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நாளைக்கு தேர்வுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு வீடியோ கரெக்டாக காலையில் 5 மணிக்கு வந்துடும். மறக்காமல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.